சுதந்திர தின விழாவில் சுதந்திரமாக மண் கடத்துறாங்கன்னு என் மேலே செய்தி போடு. எங்கள் ஊரில் அனுமதி இல்லாமல் வந்து வீடியோ எடுக்கிறீங்க. எங்ககிட்ட கேட்டு தான் செய்தி எடுக்கணும். ஏதோ திறந்த வீட்டில் நுழையிற மாதிரி வந்திருக்கீங்க. சுதந்திர தினத்தில் சுதந்திரமாக மண் கொள்ளையில் ஈடுபட்டு செய்தியாளர்களிடம் எகிரிய மண் மாஃபியா. திருப்பத்தூர் அடுத்த கோரம்பட்டு பகுதியை சார்ந்த அப்பாவு மகன் பூபதி. போன அதே பகுதியில் உள்ள கோனப்பட்டு ஏரியில் அனுமதியின்றி காலை முதல் இரவு வரை கனிம வளங்கள் மண் கொள்ளை எடுத்து வருகின்றன. இது குறித்து பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் நிருபர்கள் அங்கு சென்று ஏரியில் பார்த்தபோது ஜேசிபி மற்றும் டிராக்டர் மூலம் பூபதி என்பவர் அனுமதியின்றி மண் அள்ளி வந்தது தெரியவந்தது. அப்போது நிருபர்கள் அதனை வீடியோ எடுத்தபோது நிருபர்களை பார்த்த பூபதி சரமாரியாக பேசினார். சுதந்திர தின விழா இன்று சுதந்திரமாக மண் அள்ளி கொண்டிருக்கிறேன். என் மீது செய்தி போடுங்க, எனக்கு என்ன கவலை, அதை நான் பார்த்துக்கிறேன் என்றார். எங்க ஊர்ல நாங்க மண் அள்ளுவோம், அதை கேட்க நீங்க யாருங்க? எங்கள் ஊரு கட்டுப்பாடு ஒன்று இருக்கிறது. பெரியவங்க கிட்ட கேட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்களாம். நாங்கள் அதிகாரிகள் துணையோடு மண் அள்ளுகிறேன், அதை கேட்க நீங்கள் யாரு? ஏதோ திறந்த வீட்டில் நுழைகிற மாதிரி வந்திருக்கீங்க என நிருபர்களிடம் மண் மாஃபியா எகிறினார். ஆனால் பூபதி அரசு பள்ளிக்கு மண் ஓட்டுவதாக கூறி அதே பகுதியில் உள்ள பல்வேறு வீட்டின் உரிமையாளர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு மண் கொட்டியது தெரிய வந்தது. மேலும் அரசு அதிகாரிகள் பர்மிட் கொடுத்தால் மட்டும் போதாது, இதுபோல மண்ணுள்ளும் மண் மாஃபியா அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதேபோல மண் எங்கு கொட்டுகிறார்கள் என்றும் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கோரிக்கை. திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் கேப்டன் சி ரமேஷ். ஊர்ல சம்பவம் நடந்துருக்குது, மண் ஓட்டுருங்க, நாங்க கூப்பிட்டோமா, பொதுமக்களை குடியரசு தினம் வந்து பர்மிட் கொடுத்துட்டாங்களா? போட குடியரசு தினம் எப்படி நீங்க பர்மிட் கொடுத்துக்கிறீங்க? கேளு போடு கேளுப்பா. ஆமா, எங்க ஊருக்கு நியூஸ் எப்படி போடுறீங்க? நீங்க ஒரு ஊர்ல வந்து நீங்க அடுக்கிறீங்க, ஒரு தலைவர் இருக்கிறாரு, ஒரு ஊர்ல பெரியவங்க வாங்குறாங்க, அவங்களதான் கேட்காம எப்படி வந்து ஊருக்குள்ள பண்றீங்க? உங்களை கேட்க ஊருக்குள்ளே வரணும். ஆமா, பின்ன ஒரு ஊருக்குள்ள ஒருத்தர் வந்து போனோம்னாக்கா வந்து கேட்கணும், இந்த மாதிரி இருக்கு ஊர்ல என்னப்பா பண்றீங்கன்னு ஒரு பெரிய மனுஷன் கேட்கணும் தலைவரா. அப்படியா? ஆமா, சரி. எங்களுக்கு யாருன்னா தெரியும், பெரிய மனுஷன் நிற்கிறீங்க எங்கன்னா தெரியும். அப்போ எப்படி உங்க பாட்டு திறந்து விட்டு வந்த மாதிரி வந்துடுவீங்களா நீங்க? அப்படியா? இவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கிறவங்க இவ்வளோ ரூல்ஸ் பேசுறீங்க, இன்னைக்கு எப்படின்னா ஓட்டுவாங்க? ஏன்னா ஓட்டுவாங்களா? ஓட்டுறங்க ஓட்டு தாங்கிறாங்க. யார் இடத்துல போடுறா சார்? உள்ள கேட்டோம் ரூல்ஸ் என்ன ஜியோ தானே? நீங்களும் வந்தீங்களா? உங்களுக்கு என்ன ஜியோ பாஸ் ஆகிதா? பர்மிட்டுக்கு தான். உங்களுக்கு பர்மிட்டுக்கு தான்? என் ஊர்ல வந்து செக் பண்றதுக்கு உங்களுக்கு பர்மிட்டுக்கு தான் இருக்குது. என் ஊருக்குள்ள வரதுக்கு ரூல்ஸ்க்கு தான். யார் உங்க ஊர்ல? யார் சொல்லுங்க? ஊர்ல வர கூடாது. ஊர்ல யாரும் வர மாட்டாங்க. எதுக்கு பண்ணுங்க நீ? எதுக்கு பண்ணுங்க? ஏன் மண்ணு எடுக்குறீங்க? நான் எடுக்குவேன். எனக்கு ஆர்டர் காப்பிக்கு தான் எடுக்குறேன். ஆர்டர் காப்பி கொடு. காட்டுங்க, நீ அதிகாரி எனக்கு. நீ எனக்கு அதிகாரியா? ஆர்டர் காப்பி கொடு. நீ அதிகாரியா? நான் ஆர்டர் காப்பி கொடு. உனக்கு காட்டுறதுக்கு நீ என்ன அதிகாரியா எனக்கு? ஆர்டர் காப்பி கொடு. இருக்குதானே ஆர்டர் காப்பி கொடு. உனக்கு எதுக்குப்பா காட்டணும் நான் ஆர்டர்? அப்படியே உனக்கு எதுக்கு காட்டணும் நான்? பண்ணு. ஏய் எடா வண்டி லோடுறா. போடுறா. போடு. என்ன சொல்றீங்க? என்னண்ணே
எவ்வளோ லோடு ஓட்டிக்கிறாங்க இதோ பாருங்க இந்த சொல்லுவாங்க எவ்வளோ லோடு ஓட்டிக்கிறாங்க பாருங்க. தலைவரே இன்னைக்கு ஓட்டினது மண் எப்பமா கொட்டினாங்க இதை மாதம் கொட்டிட்டு அப்படியே ஒட்டியாக வச்சிட்டிங்களா?